தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அலசல் யூடியூப் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாவேகா அரசோட மாற்றம் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த 59 வருஷமாக தமிழ்நாட்டை திமுக, அதிமுக அப்படின்னு ரெண்டு கட்சி மட்டும் தமிழகத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீண்ட வரலாறு, அப்புறம் மக்கள் ஆதரவு நிறைஞ்ச கட்சி. அப்படி இருக்க சமயத்தில் 2023 ஒரு தமிழகத்தில் புதுசாக ஒரு கட்சி உதயமாச்சு. இப்போ இருக்க முதல்வர் நடிகர் திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்த 2.5 வருஷத்தில் தமிழகத்தில் முதலமைச்சர் ஆனார். கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே திமுகவை எதிர்த்தார். கட்சித் தலைவர் திரு விஜய் அப்புறம் அவரோட ரசிகர்கள் எல்லாமே மாற்றம் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட பரப்புரை பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்து தமிழக மக்களில் 34% பேர் ஓட் போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அப்புறம் பல சிக்கல்களுக்கு அப்புறம் திரு விஜய் அவர்கள் சிஎம் ஆனார். இது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போது மாற்றம் அப்படின்னு சொன்னாங்களே, அப்படி என்ன மாற்றம் அப்படின்னு பார்ப்போம். என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முதல் கையெழுத்து 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்னு அறிவித்தார். அதில் பல சிக்கல் இருக்குது. அதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் 717 டாஸ்மாக் மூட சொல்லியிருக்காரு. இந்த டாஸ்மாக் மூடுறதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வதந்திகள் வந்துகிட்ருக்கு. அதாவது இப்போ தான் ஃபஸ்ட்டு தமிழகத்தில் டாஸ்மாக் மூடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறையா போர்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஆனால் இது வழக்கமாக எல்லா அரசுமே பண்ணுறது தான். இப்போ புதுசாக அரசியல் நியூஸ் பார்க்குறப்போ பல பேர் இது யாரும் பண்ணாத மாதிரி சோஷியல் மீடியா ரீல்ஸ் போட்டு விளம்பரம் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ஆட்சியிலையுமே பார்த்தீங்கன்னா எல்லா சிஎம்எம்ஏவும் 500, 1000 அப்படின்னு ஹியூஜ் நம்பர்ஸில் டாஸ்மாக் மூடியிருக்காங்க. ஈவன் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்களாக இருக்கட்டும், ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும், எல்லாருமே 500, 1000 அந்த மாதிரி டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது அரசியல் அறிதல் இல்லாமல் வரலாறு தெரியாமல் புதுசாக பார்க்குறவங்க இந்த 717 டாஸ்மாக் இப்போ விஜய் தான் மூடியிருக்காரு, இதுக்கு முன்னாடி யாருமே க்ளோஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை யாரும் நம்ப வேண்டாம். கொஞ்சம் தெரிஞ்சு புரிஞ்சு அதை அனலைஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எந்த விஷயம் வந்தாலுமே அனலைஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டே பெரிய ட்விஸ்ட் ஒன்று கொடுத்தாரு முதல்வர் அவர்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட ஜோதிட ராஜகுரு அப்போ சிறப்பு அதிகாரியை நியமனம் பண்ணார். ஆக்சுவலி இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுற திரு விஜய் அவர்கள் நட்சத்திரங்களை வச்சு கணிக்கக்கூடிய ஜோதிடத்தை எப்படி ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்ட்டு தெரியலை. மேபி நியூமராலஜி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அது அவரோட தனிப்பட்ட விஷயம், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஏன் தன்னோட ஜோதிட ராஜகுருவை தனக்கு ஜோசியம் பார்க்க ஒருத்தரை சிறப்பு அதிகாரியை நியமிக்கணும், அவருக்கு ஏன் மக்கள் வரி பணத்தை சம்பளம் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். முதல்வராகவே இருந்தாலும் அவரோட தனிப்பட்ட வெறுப்பு நம்பிக்கை இதெல்லாம் அவர் தான் பார்த்துக்கணுமே தவிர அது மக்கள் வரி பணத்திலேருந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது. சரி, சிறப்பு அதிகாரியாக போஸ்டிங் கொடுத்தாங்க, பல விமர்சனம் வந்துச்சு, கடைசியாக அது அரசாங்கம் ரத்து பண்ணிட்டாங்க, ஓகே. ஆனால் போஸ்டிங் கொடுத்த கூட சரி அப்படின்னு வச்சுப்போம். முதல்வர் ஏதோ ஒன்று பண்ணுறாரு அப்படின்றப்போ எதிர்கட்சி தலைவர் புதிய திட்டமாக இருக்கட்டும், வேறு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எதிர்கட்சி தன்னோட விமர்சனத்தை வைக்க தான் செய்வாங்க. அந்த விமர்சனத்துக்காக ஒரு முதல்வர் பின்வாங்குறாரு அப்படின்றது, பின்வாங்கினா அவங்க தலைவர் அப்படின்ற ஒரு ஸ்டேஜே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. எதிர்கட்சியோட கூட்டணி கட்சிகள் எல்லாமே விமர்சனம் வச்சாங்க. விமர்சனம் வச்ச உடனே ரத்து பண்ணிவிட்டு இப்போ அந்த அரசாணை கிடையாது. இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்தில் பின்வாங்குகிற ஒரு அரசு எப்படி மக்களுக்கான நலத்திட்டங்களை சட்டமன்றத்தில் பேசி ஜெயிச்சு நிறைவேற்ற போகிறாங்க. அதுவும் மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்க சுச்சுவேஷனில் மற்ற கட்சிகளையும் கன்வின்ஸ் பண்ணி தான் ஒரு சுச்சுவேஷன், அதாவது ஒரு திட்டங்களாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் கன்வின்ஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வர முடியும் மைனாரிட்டி அப்படின்னு இருக்கும்போது, இப்படி இருக்கவங்க எப்படி ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க, அந்த கட்ஸ் அவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது தான் நம்ம இதில் யோசிக்க வேண்டிய விஷயம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இது அரசாணை ரத்து பண்ணிட்டாங்க, ஓகே. இது தப்புன்னு நீங்கள் தெரிஞ்சு பின்வாங்கிட்டீங்க அப்படின்னு கூட இருந்தாலும் இன்னும் எவ்வளோ தப்பு நீங்கள் பண்ண போகிறீங்க.
எவ்வளோ அரசாணை ரத்து பண்ணுவாங்க அப்படின்றது தான் நம்மளோட கேள்விக்குறி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்றதுக்கான ஒரு மரியாதை இருக்குது. எல்லா ஸ்டேட்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, கவர்மெண்ட் ஆர்டருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை வந்து இஷ்டத்துக்கு ரத்து பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த ஆர்டருக்கான மரியாதை எங்கே போகும், என்ன இருக்குது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். சரி, இது எல்லாத்தையும் விட்டுருவோம், ஓகேங்களா? சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சில குற்றச்சாட்டுகள் அப்புறம் சில விமர்சனங்களை முன் வச்சார். அந்த விமர்சனத்துக்கு வந்து அந்த இடத்துல பதில் சொல்ல தெரியாமல் சட்டமன்றம் முடிஞ்ச பின்னே ஏன் அறிக்கையினால் வந்து பதில் சொல்கிறீங்க? இது எப்படி இருக்குது அப்படின்னா, தம்பி பாயிண்ட் வரட்டும் அப்படின்ட்டு அமைதியாக இருந்துட்டு பஞ்சாயத்து முடிஞ்சதும் மாட்டை அவுத்து விட்ற கதையாக இருக்குது. உங்கள் கட்சியை பற்றி, உங்கள் ஆட்சியை பற்றி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அறிக்கை விடுறீங்க. இது வந்து என்ன விதமான அரசியல் முதல்வரே சொல்லுங்கள்? இன்னும் 5 வருஷம் இதுதான் நடக்க போகுது அப்படின்னா ட்விட்டரில் அசெம்பிளி கண்டெயின் பண்ணுங்கள், மாற்றி அறிக்கை விடுங்க. இதுதான் நீங்கள் கொண்டு வந்த மாற்றமா? அப்படி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எலெக்ஷன் கேம்பெயின் டைமில் தொண்டர்களாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வேண்டாம் இலவசம் வேண்டாம் அப்படின்ட்டு தாவேக்கா மேடையில் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, இலவசங்கள் இருக்காது அப்படின்ட்டு இந்த தேர்தல் அறிக்கை வந்த பிறகு தேர்தல் அறிக்கை படித்து பார்த்தா இலவசம் வேண்டாம்னு சொல்லி அவ்வளோ இதாக பாட்டு பாடினவங்க தேர்தல் அறிக்கையை படித்தா அவ்வளோவும் இலவச அறிவிப்பு. அப்போ நீங்கள் சொன்ன மாற்றம் என்ன? அந்த மாற்றம் எங்கே போச்சு? என்ன விதமான மாற்றத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியலை. இது எல்லாத்தையுமே விட்டுருவோம். கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மறைமுகமாக ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. அதை நம்ம யாரும் அவ்வளோ நோட் பண்ணலை. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்ததுலேருந்தே தவைக்க தலைவர் விஜயாக இருக்கட்டும் அண்ட் தொண்டர்களாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை எதிர்க்கணும், திமுகவை அழிக்கணும் அப்படின்னே சொல்லிக்கிட்டேவும் இருந்தாங்க. இப்படி சொல்லிகிட்டே இருந்துட்டு அதிமுகவில் இருக்க எல்லாத்தையுமே உங்கள் கட்சியில் சேர்க்குறீங்க. அதிமுகவில் அவ்வளோ பிளவு வேணுன்றீங்க. நிறையா விஷயங்கள் நடக்குது. அதிமுக உடஞ்சிக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்து நீங்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே நிறையா பிளவுகள் வந்துச்சு. அந்த பிளவுகள் நீங்கள் ஒன்றா எடுத்து உங்கள் கட்சியில் சேர்த்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி உங்களோட உண்மையான டார்கெட் திமுகவா இல்லை அதிமுகவா? இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் இருக்க எல்லாருமே திமுக எதிர்ப்பு மனநிலையில் தான் இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு தாவேகா தலைவர் விஜய் அண்டு தொண்டர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, திமுகவை வந்து ஏடிஎம்கேவை விட, அதாவது அதிமுகவை விட அதிகமாக எதிர்க்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேஷன் கொடுத்துட்டு அதிமுகவில் இருக்க எல்லாத்தையுமே தன் பக்கம் இழுத்து வந்து தாவேக்கால இணைச்சிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, தாவேகா தலைவர் விஜய் சொன்னது திமுக தாவேகா 2 கட்சிக்கு நல்லா தான் போட்டி அப்படின்ற ஒரு அர்த்தம் எனக்கு இப்போ தான் புரியுது. அதிமுக அழிச்சிடுறேன், நாங்கள் 2 பேரும் போட்டி ஓட்டுக்கிறோம், அந்த மாதிரி ஒரு இதை தான் வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ தான் ஒரு உண்மையான அர்த்தமே புரியுது. அப்புறம் இன்னொரு விஷயம், எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசி முடிக்கிறப்ப சனாதன தர்மத்தை பற்றி பேசினார். சட்டமன்றத்துலேயும் சரி, உங்கள் அறிக்கையிலையும் சரி, அதை பற்றி ஒரு வார்த்தை கூட குறிப்பில்லை. ஏன்? ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறப்போ எதுவும் சங்கி தலைமையிலேருந்து கால் பண்ணிட்டாங்களா என்ன? அதனால தான் வந்து சனாதனத்தை பற்றி நீங்கள் எதுவும் பேசலையா? இல்லை உங்களோட அரசியலில் வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக எப்படி வச்சிட்டிங்களா? மாற்றம்னு சொல்லி அரசியலுக்கு வந்தவங்க நீங்கள் பண்ணுறது எல்லாமே வெளிப்பூசலாகவே இருக்குது. ஒரு மாற்றமும் நாங்கள் பார்த்த மாதிரி இல்லை, அதாவது தமிழக மக்கள் பார்த்த மாதிரி இல்லை. இதுதான் உங்கள் மாற்றமா? இல்லை இதுதான் வந்து தமிழக மக்கள் கேட்ட மாற்றமா? ஆட்சி ஆரம்பித்த 6 நாளில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வெளிப்பூசல் மட்டுமே வச்சு ஆட்சி நடத்துனீங்க. இன்னும் 5 வருஷம் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து சுத்தமாக எங்களுக்கு தெரியலை. அப்புறம் வந்து மாற்றம் வேணும்னு உங்களை நம்பி ஓட் பண்ண மக்களை ஏமாத்துறது தான் உங்கள் மாற்றமா? 5 வருஷம் நீங்கள் தான் சிஎம்மாக இருக்க போகிறீங்க. இந்த 5 வருஷத்தில் வந்து தமிழகத்தை முன்னேற்றலான்னு பரவாயில்ல, இது வரைக்கும் முன்னேற்றி கொண்டு வந்ததை பின்னுக்கு தெளியாமல் இருந்தாலே அதுவே போதுமானது. அப்புறம் மக்கள் மாற்றம் வேணும்னு ஓட் பண்ணியிருக்கீங்க. அனுபவம் இல்லாதவங்களுக்கு கையில் வந்து மாநிலத்தை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், நீங்கள் ஓட் பண்ணது சரியா அப்படின்னு மானிட்டர் பண்ணணும். அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க, ஓகேங்களா? இப்போ வர மாற்றம் அப்படின்றது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இனிமேல் வர ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்கா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், போயிட்டு வரேன். பை பாய்.